ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே நம்மளுக்கு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ கிராசரி வாங்குகிறோம், ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சும்மா சின்ன சின்ன கிளிப்பாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன டிஷ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா, ஸ்டார்டர் என்ன, பிரியாணி என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரிலீட் பண்ணி அதுக்கு முன்னாடி நாளே நம்ம வந்து கிராசரிஸ் எல்லாமே நம்ம வாங்கிடணும். நான்வெஜ் எல்லாமே வாங்கிடணும். எங்களுக்கு டின்னர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூடவே வந்து பஜ்ஜி, டீ அதெல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பஜ்ஜியும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்துச்சு. எனக்கு வந்து வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் 555, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, வெஜ் பால், அதுக்கப்புறம் வெஜ் பால் மஞ்சூரியன், இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு தேவையானது எல்லாமே முன்னாடி நாளே நான் வாங்கிட்டேன். காலிஃப்ளவர் சிக்கன், அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, இப்படி எல்லாமே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ என்னோடய பசங்களும் அதுக்கு சேர்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேவே நம்ம அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஏர்லியராக குக் பண்ணாலும் ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்னிங் வந்து குக் பண்ண இப்போ ஈவினிங் கேட்குறாங்க அப்படின்னா லன்ச் டைம் போல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரீயாக நம்ம வந்து ஒரு சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஆனியன் உரித்து மட்டும் வைக்கணும், கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் அதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பீல் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணியும் நாங்கள் வச்சுட்டோம். ஒரு கவர் போட்டு எல்லாமே ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அரைக்க மாட்டோம், ஜஸ்ட்டு கட் மட்டும் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஆனியன் வந்து நான் காலையில் பீல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளும் நம்ம பீல் பண்ண வேண்டியதில்லை. ஸோ காலையில் எப்போ நீங்கள் குக் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும்தான். ஆனால் கட் பண்ணுறது 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் கட் பண்ணணும். ஏன்னா ஆனியனில் வந்து சீக்கிரமாக வந்து ஜெம்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆனியன் கட் பண்ணணும். அப்புறம் எனக்கு இன்னொன்று என்னென்னா, நான் முன்னாடியே வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி செய்ய போகிறதுனால நான் முன்னாடியே வந்து ஆனியன் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் ஒரு 10 ஆனியன் போட்டு ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு 10 ஆனியன் போட்டு அதுவுமே ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் கூடவே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு எப்போ வேணாலும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்கு இல்லையா, 65க்கு தேவையானதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ப்ரெஸ்ட்டாக தான் இங்கே கிடைக்கும். ஸோ வந்து ஹலால் கேட்குறாங்க அப்படின்னா ஹலாலில் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நான் ஹலால் தான் யூஸ் பண்ணுவேன். சரி, வரவங்க யார் வேணாலும் வருவாங்க. ஸோ அதுக்காக இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நிறைய பேர் வர்றதுனால அவங்களுக்கு 70 பேருக்கு மேலே வர்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நான் 2 ட்ரேக்கான ரைஸை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்காக சிக்கன் நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நூடுல்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். 6 o'clock வந்து ஆர்டர் டெலிவர் பண்ணணும். ஸோ 5:30க்கு முடித்தா தான் அந்த ½ an hourல நம்ம டெக்கரேஷன் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணலாம். ஸோ வந்து மார்னிங் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். அப்புறம் கிச்சன் எல்லாமே பிஃபோர் டேவே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஏர்லியராக பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகளை நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து நான் மதியானம் தான் பிரியாணி அதெல்லாமே மேக் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ எதெல்லாம் வந்து முன்னாடி செய்யணும், அந்த புளி சேர்த்து செய்வோம் இல்லையா கிரேவி, அது மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஏர்லியராக பண்ணலாம். அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. அப்போ நான் வந்து ஜலப்பினோ வச்சு நான் ஒரு கிரேவி பண்ணுவேன் பிரியாணிக்காக. ஸோ அந்த கிரேவி வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பிரியாணி கிரேவி செய்கிறதுனால அதில் புளியெலாம் சேர்த்துருப்போம். ஸோ அது வந்து 2 days இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்காக அது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா டைம் ஆக 11 o'clock போல் நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து மேரினேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் 555க்கு மசாலாலாம் சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பிரியாணிக்கு தேவைது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். தம் பிரியாணிக்கு நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துட்டு கொரியாண்டர், அதுக்கப்புறமா வந்து மின்ட் இதெல்லாமே சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கர்டு, அப்புறம் ஆயில், கீ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ½ an hour வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா பிரியாணி மேக் பண்ணிடலாம். ரைஸும் ஒரு சைடு வேக வச்சுட்டு அது மேலே போட்டு தம் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிரும்.
இப்போ பாருங்கள், நம்ம எல்லா டிஷ்ஷுமே ரெடி பண்ணி ஸ்பாட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 555 நூடுல்ஸு, வெஜ் பாலு, ரைத்தா, வெஜ் பிரியாணி, வடை, பஜ்ஜி, இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்ட்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பர்த்டே பாய்க்கு ஒரு விஷ். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.